ஓர் உண்மையான ஞானி பட்டங்களையும் அடையாளங்களையும் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஆனால் காலத்தின் சூழ்நிலை காரணமாக சில ஞானியர்கள் உலகின் முன் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அது காலத்தின் கட்டாயமும் இறைவனின் விருப்பமுமாக இருக்கலாம். அந்த நிலையில் இருப்பவர்கள் பிறர் விமர்சனங்களை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த விமர்சனங்களில் தம்மில் தவறு இருப்பதை உணர்ந்தால் அதை திருத்திக் கொண்டு முன்னேறுவார்கள். யோகிகளின் ஆணிவேர் தர்மம் மட்டுமே. இதனை உணர்ந்தவர்கள் பிறரை விமர்சனம் செய்வதில்லை. இதுவே பக்குவம். தர்ம வாழ்க்கை வாழும் பலர் இந்த உலகில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பாதையில் வந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பயணத்தில் பல்வேறு புரிதல்கள், அனுபவங்கள் இருக்கின்ற காரணத்தால் இறைவனை அடைய பல வழிகள் உள்ளன. குருமார்களின் நடவடிக்கை, செயல்பாடுகளிலும் பல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அவர் ஏற்கனவே நம்மை விட பல மைல்கள் முன்னேறி நிற்கிறார் என்பதை முழுமையாக உணர்ந்து அவரை ஆராய்வதை விட்டுவிட்டு நம்முடைய ஆன்ம வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது ஆழ்மனதில் தர்மத்தின் சிந்தனையும் தர்மத்தின் நோக்கமும் மட்டும் இருந்தால் போதும். பின் விளைவுகளை பற்றி கவலைப்படத் தேவையில்லை. ஒருவேளை உங்கள் செயல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும், அது பிறருக்கு எதிர்பாராத அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும், இறை நீதியில் உங்களுக்கு தண்டனைகள் ஏதும் இல்லை என்பதே சத்தியம்.